ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ் கேம் ஏன்டா எடுத்தோன்னே ஃபேஸ் கேம் ஃப்ரீ ஃபயர் போடுறீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃப்ரீ ஃபயர் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் விளையாடுற கேம் தான். அதனால தான் இதான் நம்மளோட ஐடி சானியே 22639U. இதான் நம்மளோட யூஐடி. இருங்க, இதான் நம்மளோட யூஐடி. இதை நான் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறது காப்பி பண்ணிட்டேன். நம்ம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிக்கிறேன். யூஐடி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் வேணும்னா கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து லெவல் 36 இருக்கோம். ஓகே, இப்போ பிஆர் ரேங்க் போடலாமா இல்லை சிஎஸ் ரேங்க் போடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கோவே சிஎஸ் ரேங்கட். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கூப்பிட்டு பார்ப்போம். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் 10 லைக் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து வித்தவுட் ஃபேஸ் கேம் போட்டுடலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். யாரும் வரல. யாராவது வராங்களா? இல்லையங்க, யாரும் வரல. ஓகே, நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இன்னும் உடனே உள்ளே போயிடுச்சு. ஓகே, நம்ம டீம்லாம் 2 years old மார்க். ஓகே, வந்துட்டோம். ஃபேஸ் கேமில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ஃபேஸ் கேம் ஓகே. ஐயோ, ரன்னிங் மறக்குதுங்க. ஓரமாக கீழே வச்சுக்கலாம். நான் ஃப்ரீ ஃபயர் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன், பட் வீடியோ போடுறதில்ல. ஹெட்ஷாட்டுங்க, கில்லு எடுத்துடணுங்க. கஷ்டப்பட்டு எடுத்துருந்தேன். ஐயோ, இந்த கண்ட்ரோல்ஸ் வேறு வர மாட்டேங்குது. கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேங்குதுங்க. விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஓகே, எங்கே இருக்கிறான்? ஏய், அரோரா ஸ்கில்லை யூஸ் பண்ணுவோம். வந்துட்டான். ஐயோ, அடிச்சிட்டாங்க. ஹெல்த்து பாரு, நான் பார்க்கவே இல்லை. கிவ் அப் கொடுத்துடலாம். ஏன்னா செட்டிங்ஸ் மாற்றணும், அதனால தான். செட்டிங்கில் போய் ரன்னிங்கை மட்டும் இப்போதைக்கு இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் கேமரா மட்டும். ஓகே, நம்ம ஒரு கில் தான் எடுத்திருக்கோம். ரிக்வெஸ்ட் கொடுத்துப்போம். எனக்கு அவ்வளோவா ஆட தெரியாது. சிப்பு போட முடியுமா? என்னங்க சிப்பு போட முடியுங்கிறான். எனக்கு விளையாட தெரியாது அவ்வளோவா, பட் ஆனால் நல்ல ஓரளவுக்கு விளையாடுவேன். இல்லை, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபேஸ் கேமில் வந்து நம்ம மேட்ச் மட்டும் போடுவோம். நம்ம இன்னும் நிறைய ரூம் மேட்ச்லாம் போடலாம். லேக் அடிக்குது. செட்டிங்ஸ்லாம் பார்த்து என்ன இடம் சொல்கிறதுங்க. நான் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் விளையாடிடுவேன். டெய்லி விளையாடுற மாதிரி எவனும் இல்லை. நம்ம இங்கேருந்து ஸ்கோப் போட்டு அடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் ஏசு அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏசு தான் அடிச்சாகணும் போல. ஓகே, யாரோ நம்மளுக்கு லைக் போட்டிருக்காங்க.
அவ்வளோதான், நாக் அவுட்டு. ஹெல்த்து பாரே நான் பார்க்க மாட்டேங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டான். இந்த வாட்டி கண்டிப்பாக அடிக்கணும். கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிஎஸும் ஒரு பிஆரும் போட்டு முடிச்சிடலான் இருக்கிறேன். லைக் டார்கெட் 10, அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்த பார்த்து உடனே போட்டுடலாம். ஃபேஸ் கேம் வருமானு எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபேஸ் கேமில் கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் வேறு ஏதாவது ஃபேஸ் கேமில் வராது, ஆனால் உடனே பார்ட் வந்துடும். கண்ட்ரோல்ஸ் கஷ்டமாக இருக்குது, அதனால தான். கைக்குள்ள அழுத்துறா. ஐயோ, அடிச்சிட்டாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் அடிப்பேன். அவ்வளோதாங்க, கில்லுங்க. நம்ம உடனே ஹெல்த் பாரை ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா ஹெல்த் பாரால் தான் யாரு கிட்ட தம்பே சிப்பு ஒரு சிப்புங்க. ஒரு சிப்பு போட்டோம். ஒரு சிப்பு கில் எடுத்துடலாம். ஓ, திருப்பமாக ஹெல்த் பாரு பண்ணிடுறாங்க. விட்ரே. ஓகே, எஸ்விடி எடுத்துக்கலாம். ஹெட்ஷாட்டில் எனக்கு அவ்வளோ விழாது. ஹெட்ஷாட்டை நம்பிலாம் நான் வாழவே மாட்டேன். சவுண்ட் அதிகமாக இருக்கு. இல்லாமல் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது. எஸ்பினா எஸ்பிடி வேறு கண்டிப்பாக அடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சைடு வரும். எவன்டா அவன் ஓசிக்கல் மேலே? ஓகே, ஐயோ பக்கத்துலேயே இருக்கிறான். அவ்வளோதாங்க. MP5 2 சிப் போட்டுருக்கு. எஸ்விடி வேணாம், எஸ்விடி இருக்கட்டும். 3 சிப் போட்டு அவ்வளோதான். காளான் 2 ஒரு ரிப்பேர் இருக்குது. அவ்வளோதான், காசு மொத்தமும் காலி. இப்போ வந்து அடிச்சிடலாம். கிளம்புடா. ஆனால் க்ளோவால் போடாமல் தான்டா அடிச்சிங்க. ஓ பாருங்க தம்பி. ஐயோ, எனக்கு பேசுகிறேன், சுத்தமாக கண்ட்ரோல் வரலங்க. சிப்பெல்லாம் போட்டிருக்கேன். ஐயோ டேய், அவனாவது வந்து உயிர் கொடுக்கணும். ஐயோ சரியான வேஸ்ட்டுங்க. கை கட்டினது வாய் கட்டல. இன்னும் ஒரு டேமேஜ் கொடுத்துருந்தானா அவன் காலிங்க. இவனையே சேர்த்துக்கலாம். இவன் யோசிக்கல. அடுத்த வாட்டி நம்ம ஏஸ் அடிக்கணும். எப்படியாவது ஏஸ் அடிக்கணும்.
என்கிட்ட இப்போ பலமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். வாங்க நம்ம மேட்ச் கண்டிப்பாக பண்ணுறோம். ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. ஒரு வந்து என்னோடய ஓன் பாத் இந்த வழியாக வந்துட்டானுங்க. ஓசிக்கல்னால வாட் ஹெல்லி சாப்பிடுங்க. இறங்கிடுவோங்க. அங்கே ஒருத்தர் இருக்க நான் பார்த்துட்டேன், அதனால தான் ஷூட் பண்ணேன். பட் ஷார்ட் கன்னாக இருக்க போய் டேமேஜ் படலை. ஓகே, நெக்ஸ்ட் எந்த கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயரை முடிச்சுட்டு எங்க டபுள் பேரல் எடுத்துட்டாங்க. அட்ரா கடைசி மேட்ச்ங்க. இந்த வாட்டி இந்த ஜெயிக்கலன்னா நம்ம தோற்றுருவோங்க. என்ன உளறிட்டு இருக்கேன், சாரி. ஒரு உணர்ச்சி வசம். ஐயோ 999 சொன்ன மாதிரியே நெட் 999 இந்த நேரம்னு பார்த்து நம்ம கையில் கன் வந்துச்சு. அப்பாடா, நல்ல வேலை MP5 கொடுத்துருக்கானுங்க. மக்க கன்று கொடுக்காம விட்டானுங்களே. ஓகே, சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளம் கட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்ல கன், ஓபி கன். நல்ல வேலை இந்த வழியாக வந்தேன். ஏஸ் அடிக்கலான்னு பார்த்தா இன்னொருத்தனை போட்டுன்னு வச்சுருக்கான். ஓகே, நம்மளுக்கும் நல்லதுதான். விட்டாதாமல் விளையாடணும். 3 கில்லுலேயே நிற்கிறாங்க. இப்போ 5 கில்லுன்னு நினைக்கிறேன். அந்த வேலை அவன் நேரத்துக்கு காலி ஆகிருப்பான். எங்கெங்கெல்லாம் ஆள் இருக்கானுங்க. நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ, அரோரா பவர் முடிஞ்சிச்சான். நம்ம சென்டரில் நிற்கும், எவனும் நம்மளை பார்த்துடக்கூடாது. எனக்கு லைவே வர மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியல. இவனை உட்காந்தபடியே இவனை போடணும். ஓ ஜோன் கேமராவை திருப்பா. ஓ, நம்ம தோத்துட்டோங்க. நான் கோல்டு 3 தான். ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பாடா ப்ரொடெக்ஷன். நான் பிளாட்டினமில் இருந்தேன், அப்டேட்னால குறைஞ்சிட்டேன். என்னன்னு பார்க்கணும். ஓகே, இப்போவே 13 நிமிஷம் ஆயிடுச்சா? ஒரு லோன் அல்ஃபை போட்டு மேட்சை முடிச்சுக்கலாம். அடுத்த ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் வேணால் நம்மளால் பிஆர் ரேங்கட் போட முடியும். ஒரு லோன் அல்ஃபை மட்டும் போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். வீடியோ கட் பண்ணிக்கலாம். 1v1 தானே, டீம் எல்லாம் கிடையாது. ஓகே, 1v1 தான். அவன் தான் கண் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்கேஎஸ்ஸா சொன்ன மாதிரியே எஸ்கேஎஸ் தான். பிளேயராக இருப்பான் போல். அவன் வந்து நூபு, சரியான பிளேயருங்க. நம்மளுக்கு ஜெயிக்கவே முடியாத பிளேயர். சரி, எப்படியாவது பார்ப்போம். என் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கான்னு சொல்லிடுங்க. ஏன்னா அவன் இன்னும் மைக் வாங்கலை, அதுலேயும் பேசலை. ஓகே, அவன் எங்கேயா இருக்கான்? வரான்.
அங்கே தாங்க இருக்கான். வெளியே போனோன்னா பட்டுன்னு நெத்தியில் வச்சுருவான். ஓகே, நம்ம பொறுமையாக தான் இருந்திருக்கோம்னா அவனுக்கு பாதி டேமேஜ் கொடுத்துருக்கோம். வராது வராது வராது. அவன் ஜோன் வந்துடுச்சு, அதனால் வந்து தான் ஆகணும். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இருங்க, அமௌண்ட் போட்டு விடுவோம். ஐயோ, அமௌண்ட் எங்கடா? தாங்க எனக்கு ஃபேஸ் கேம் பிடிக்காது. அமௌண்ட் இருக்கிற பட்டனில் கரெக்டாக கை வச்சுருக்கான். அவனை அடித்து முடிச்சுட்டு அப்படியே அமௌண்ட்டில் கை வைக்கணும். வெறி ஆகிட்டான் போல், சுற்றிக்கிட்டே இருக்கிறான். பைத்தியக்காரா, பைத்தியக்கா, வெயிட் கரோ. யாருங்க நம்ம பழைய மாதிரியே இருப்பாங்க. நம்ம வந்தால் பார்த்துக்கலாம். சத்தியம் இது ஃப்ரீஸ் பாம்பை போட்டாங்க, அதனால தான். இந்த வாட்டி நம்ம கன் எடுக்கணும். நம்ம டெசர்ட் ஈகிள் எடுக்கலாம். நான் ஒன் டாப் பிளேயர்லாம் கிடையாது, பட் நல்லா விளையாடுவேன். டெசர்ட் ஈகிளை வச்சு நான் நல்லா விளையாடுவேன். ஸோ அதனால தான் டெசர்ட் ஈகிள் எடுத்திருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிக்கிறோங்க. போன வாட்டி லக்கில் தான் ஜெயிச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரியே அவன் பிளேயரு. என்னங்க ஒரே இடத்துல நிற்கிறான். சரி, வணக்கம் தரங்க. இதான் நான் சொன்னேன், கரெக்டாக ஃபேஸ் கேமை தள்ளி வச்சுட்டு. போன வாட்டி விழுந்தது ஹெட்ஷாட்னு நினைக்கிறேன். தலைவர் கவனமாக வாங்கிடுறாரு. அங்கேயோ திருப்பவன் எடுங்க. அந்த வணக்கம். ஐயோ, எமோட்டப்போ குதிச்சிட்டாங்க. தெரியாமல் குதிச்சிட்டேன் எமோட்டப். இன்னும் 2 மேட்ச் எடுத்தால் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஒன் டாப் பிளேயரா அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒன் டாப் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. இதை வச்சு ஒன் டாப்லாம் அடிக்க முடியாதனால நான் க்ரோஸாகவே எடுத்துகிட்டு போவேன். என்னங்க ஆஃப்லைன் போயிட்டானா? ஆமாங்க, ஆஃப்லைன் போயிட்டான். அடிச்சு முடிச்சிருவோம். இப்போ வணக்கம். இதான் மேட்ச் பாயிண்ட்டே. இந்த வாட்டி இதை வச்சு ஒன் டாப் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். பேசாம வேண்டாம் இங்கே வச்சேன். ஓ, கரெக்டாக ஹெட்டில் வச்சு தான் அடிக்க முடியாது போல. இதில் வணக்கம் தம்பி, வணக்கம். ஆர்டிஎக்ஸ் உதய் அவன் தான் நம்ம கூட போட்டி போட்டவங்க. பரவாயில்ல, நல்லா தான் விளையாடுறான். ஓகே ஓகே, நம்ம பார்த்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் காமிச்சிட்டு நான் என் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுதான் என்னோடய தொப்பி கலெக்ஷன், இதுதான் என் ஐஸ் கலெக்ஷன். என்னங்க இது? ஓ, டைமிங் இல்லையா? பயந்துட்டேன்.
இது என்னோடய ஃபேஸ் ஸ்கின்னு. இதுதான் என் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். நான் ஓல்டு பிளேயர் தான், டெலீட் பண்ணி விளையாண்டுருக்கேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற பூட்ஸ் கலெக்ஷன். அதுக்கப்புறம் எமௌண்ட்டில் வந்து இது டேஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட நான் டாப்அப்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் ஸ்கில் கலெக்ஷன்ஸ் ஸ்கின் அது கலெக்ஷன் சாரி. அப்புறம் இதான் என்கிட்ட இருக்கிற பேக் கலெக்ஷன். இந்த சீரி தான் இப்போ ஓடிட்டுருக்கு போல். என்கிட்ட வெஹிக்கலில் ஒன்று எல்லாமே ஒன்று தான் இருக்குது. என்கிட்ட இது இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். இதுதான் நான் இப்போ பேட்சாக வச்சுருக்கேன். இது என்னோடய இந்த கலெக்ஷன். அதுக்கப்புறம் அதான் அப்பப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது இதுதான். அதுக்கப்புறம் அதர்ஸில் இது ஒரு 7 இருக்குது, இது ஒரு 12 இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ஹீரோயிக் சிம்பிள், நான் ஹீரோயிக்கன் சிம்பிள் தான். ரேங்க் டோக்கன் 5580. இது எக்ஸ்சேஞ்ச் காரு. இது கில்டு டோக்கனு ஒன்று இருக்குது. இது என்னது பட்டி காயினு. ஷரிங்கன்னு லக்கி ராயலில் கிடச்சிருக்கா. சூப்பர். ரெடீம் தான் பண்ண முடியுமா? அதை வச்சு போட்டுக்க முடியாதா? போட்டுக்க முடியும்னு நினச்சேங்க. எனக்கு இந்த ஸ்கின்னு வேணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? இனாஃப் டோக்கன் எவ்வளோ? 200. ஓகே, ரெடீம் பண்ணி நான் அடுத்த பார்ட்டில் அதை ரெடி பண்ண இது பண்ணுறேன். லக்கி ராயலில் போய் 1 ஸ்பின் ஃப்ரீயாக இருக்குது, 0 டைமண்ட்ஸுக்கு. எனக்கு நருட்டோ ராயல் எல்லாமே மொக்கையாக தான் கிடைக்குது. ஸோ இதாங்க ஸ்கின்னோட ரெடீம் பண்ணலாம். 10 கிடைக்குது எனக்கு. ஆனால் ஃப்ரீ ஸ்பின்னில் 1 தான் கிடச்சிது. இதுதான் கிடச்சிது. இதெல்லாம் 10 கிடச்சிருந்ததுன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். பை பாய்.